ஹலோ மக்களே, இன்னைக்கு வந்து எங்கள் அக்கா குரூப் 2 எழுதிட்டு அதான் முடிச்சாங்க. எப்படி இருக்குன்னு அவங்களே சொல்லுவாங்க. எப்படி எழுதுனேன்? ஹலோ காய்ஸ். எப்படி எழுதுனேன்னு சொல்லு. நல்லா எழுதுனேங்க, நல்லா பண்ணியிருக்கேன். எது உனக்கு கஷ்டமாக இருந்துச்சு? தமிழா, இங்கிலீஷா, இந்த மேக்ஸா? தமிழ் வந்து லாஸ்ட் டைம் குரூப் 4 கம்பேர் பண்ணும்போது தமிழ் வந்து ஈஸியாக தான் இருந்துச்சு. மேக்ஸ் ஓகே, மாட்ரேட்டாக இருந்துச்சு. மற்றதெல்லாம் ஓகே, டஃப்னு சொல்ல முடியாது, ஈஸின்னு சொல்ல முடியாது, எல்லாமே மாட்ரேட்டாக இருந்துச்சு. குரூப் 4ஓட குரூப் 2 கஷ்டம். இது குரூப் 2ஓட குரூப் 4 தானே கஷ்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது அவங்கவுங்க மைண்ட் செட்டை பொறுத்து தான் இருக்குது. நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறோம் அப்படிங்கிறத பொறுத்து. அவங்க சில பல தடைகள் இருந்ததுனால வந்து அரசாங்க அதிகாரியாக ஆக முடியல. இல்லைன்னா எப்பயோ வந்து சைரன் வச்ச வண்டியில் தான் கேட்க வந்திருக்கும். உண்மைதானே? ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், அப்படின்னு இல்லை, எல்லாருமே ட்ரை பண்ணுங்கள், எல்லாத்தாலையுமே முடியும். எல்லாருமே நம்ம இந்த அளவுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு தான் இருக்குது. இப்போ இனிமேல் எழுதிட்டுருக்க ஆஸ்பிரன்ஸ்க்கும் சரி, இனிமேல் எழுதணும்னு நினைக்கிற ஆஸ்பிரன்ஸும் சரி, நம்ம நல்லா படிக்கலாம். நல்லா படித்தா நல்லா எக்ஸாம் அட்டன் பண்ணி நல்லா எழுதலாம். நல்ல ஒரு கவர்மெண்ட்டில் ஒர்க் பண்ணலாம். சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆர் ஸ்டேட் கவர்மெண்ட்டு எல்லாமே மோஸ்ட்லி ஹவுஸ் ஒய்ஃப்ஸாக இருக்கட்டும், இல்லை வேலைக்கு போகிறவங்களா இருக்கட்டும், ஏதாவது ஒரு எக்ஸாம்ஸ், நமக்கும் ஒரு பர்மனெண்ட்டான ஒரு ஜாப் வேணும் அப்படின்றதெல்லாம் நல்லா படிங்க. படித்தா கண்டிப்பாக சக்ஸஸ்ஃபுல்லாக வரலாம். எல்லாருக்கும் ஆல் த பெஸ்ட். எழுதினவங்களுக்கும் இனிமேல் எழுத போகிற எல்லாத்துக்குமே ஆல் த பெஸ்ட். எல்லாருக்கும் ஆல் த பெஸ்ட். எழுதினவங்களுக்கும் எழுத போகிறவங்களுக்கும். உண்மையாலுமே நம்மக்கிட்ட ஒரு வேலை இருந்தால் நம்ம வந்து தைரியமாக என்ன வேணால் பண்ணலாம். யாரையும் நம்ம வந்து ஒரு ஃபினான்ஷியலாக இண்டிபெண்ட்டாக இருக்கணும். அது வந்து ஒரு இது. அப்புறம் நம்மளோட ஒரு ரெஸ்பெக்ட், நம்மளோட ஒரு ஐடென்டிட்டின்னு சொல்லலாம். அதனால் எல்லாருமே படிங்க. ஹவுஸ் ஒய்ஃப்ஸ்லாம் மோஸ்ட்லி நிறைய பேர் இருப்பீங்க. எல்லாருமே படிங்க, எல்லாத்தாலையுமே முடியும். கொஞ்சம் டைம் கிடைக்க கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஆனாலும் ஓரளவுக்கு நமக்கு எவ்வளோ டைம் கிடைக்குதோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம எல்லாத்தையுமே ஆர்கனைஸ் பண்ணிட்டு நம்ம படித்தா கண்டிப்பாக சக்ஸஸ்ஃபுல் ஆகலாம். நானும் சீக்கிரம் சக்ஸஸ்ஃபுல் ஆகிட்டு உங்கள்கிட்ட ஒரு வீடியோ போடுறோம். So until then, it's bye from Market and bye. Bye all. Bye.